வணக்கம். சிவன் லீலைகள். முதலில் தோன்றியது யார்? பிரளயம் அப்படின்னு ஒண்ணு உண்டாகி உலகத்துல இருக்கிற அனைத்து உயிர்களும் இறந்து போயிடுச்சு. உலகத்துல எந்த பகுதியை பார்த்தாலும் நீரால சூழப்பட்டு இருந்துதான். சகல லோகங்களும் நீரால மூழ்கி சமுத்திரமாக காட்சியளிச்சுதான். அந்த பிரளயத்தின் காரணமாக சிருஷ்டிகர்த்தாவான பிரம்மதேவர் மயக்கமுற்று இருந்தார். நீர்பரப்பின் மீது ஆதிசேஷன் மேல ஸ்ரீமன் நாராயணன் சயனித்திருந்தார். திடீரென கண்விழித்து பார்த்தா பிரம்மாவுக்கு பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரால அழிஞ்சு போயிடுச்சுன்னு பார்த்தாரு. அதே பிரளயத்தின் விளைவாக எல்லாவற்றையும் மறந்த பிரம்மதேவர் நம்ம தான் சிருஷ்டிகர்த்தா அப்படின்றது மட்டும் ஞாபகம் வச்சிருந்தாரு. தாம் எண்ணிய பணிக்கு யாரேனும் உதவுறதுக்கு இருக்காங்களா அப்படின்னு பாக்குறப்ப ஸ்ரீமன் நாராயணன் நித்திரையில இருக்கிறத பார்த்தாரு. ஸ்ரீமன் நாராயணன் அவர்கள் உதவியாக இருப்பாங்கன்னு நினைச்சிட்டு அவர் பக்கத்துல போனாரு. ஸ்ரீமன் நாராயணனை எழுப்பி, சர்வ உலகமும் அழிஞ்சு போச்சு, இந்த தருவாயில நித்திரையில இருக்கிறியே, நீ யார் என கேட்டாரு. நம்ம யாரு, நம்மோட உரையாடுறவர் யாரு அப்படின்னு அறிஞ்ச ஸ்ரீமன் நாராயணன், என்ன குழந்தாய் வேண்டும் அப்படின்னு பிரம்மதேவரை பார்த்து கேட்டாரு. இதை கேட்ட பிரம்மதேவரோ, யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் அப்படின்னு கோவப்பட்டாரு. நான் யார் என்று நீர் அறிவீரோ? நானே இந்த சிருஷ்டியை படைத்தவன், நானே உன்னையும் படைத்தவன் அப்படின்னு கர்வத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமன் நாராயணனை பார்த்து கோவமா உரையாடினாரு. ஸ்ரீமன் நாராயணன் பிரம்மதேவருடைய உரையை கேட்டு கோபம் கொள்ளாமல் கனிவான இவருடைய குரலில், நீரே எம்மிடமிருந்து தோன்றியவர் அப்படின்னு சொன்னதும் பிரம்மதேவர், நானே உன்னை படைத்தவன் அப்படின்னு கர்வமா சொன்னாரு. ஸ்ரீமன் நாராயணனும் சிரித்த முகத்தோட, நீரே என் நாபிக் கமலத்தில் இருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் அப்படின்னும் இதுவே உன்னுடைய பிறப்பின் ரகசியம் அப்படின்னும் கூறினாரு. இத சற்றும் எதிர்பார்க்காத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிஞ்சாது. இருவருக்கும் இடையில இந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறுச்சு. அந்த வேளையில அக்னி ஸ்வரூப ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவுல தோன்றினார். இதை பார்த்த இருவரும் தம்மை விட சக்திசாலி இன்னொருத்தவங்க இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு அவங்க வாதத்தை அவர்கிட்ட முறையிட்டாங்க. அப்போது லிங்க ரூபத்தில் இருந்து ஒரு அசரீரி உருவாகியது. அந்த அசரீரி கூறியதாவது, இருவரில் யார் எனது அடியை அல்லது முடியை முதலில் காண்கிறார்களோ அவரே முதலில் தோன்றியவர் அப்படின்னு அந்த அசரீரி சொல்லுச்சு. இதுவே சரியான முடிவு அப்படின்னு முடிவெடுத்த அந்த இருவரும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண பிரம்மதேவரும், ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார்கள்.